அப்பா விட்ட பஸ்ஸா? யார் விட்ட பஸ்? நாங்க குடுக்கிற வரி பணம், நாங்க மக்கள் குடுக்கிற வரி பணம் சொல்லணும். இது உதயநிதி சார், எங்க பணம் சார், மக்கள் பணம். உங்க அப்பா விட்டு பஸ் கிடையாது, உங்க அப்பா விட்டு பாலம் கிடையாது. நாங்க கொடுத்த பணத்துல ஏறி போறாரு உங்க அப்பா. அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். முதல்ல தளபதியை சொல்ல உங்களுக்கு தகுதி இல்ல. இவருக்கு அப்போசிஷன் பார்ட்டி லீடரை வந்து அரெஸ்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அது நடந்திருக்கணுமா அப்படின்றது எனக்கும் இருக்கு. பட்ஜெட் நாளைக்கு இருக்கு, இன்னைக்கு கைது பண்ணுறாங்க. அதெல்லாம் அதுக்கு லிங்க் இருக்க மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் நேற்று ஒரு நேஷ்னல் மீடியாவில் வந்து உதயநிதி சாரை வந்து அந்த அளவுக்கு வந்து பேசியிருக்காங்க. பட்ஜெட்டுக்காண்டிலாம் வந்து அரெஸ்ட் பண்ண மாதிரி தெரியல. எனிவே அவர் கண்டிப்பாக இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுவார். நாளைக்கு கண்டிப்பாக அவர் வந்துடுவார் நினைக்கிறேன். அசம்பிளிக்கு வராமலாம் இருக்க மாட்டார். அப்போசிஷன் லீடர் கண்டிப்பாக வருவார். அவர் வந்தால் தான் கொஸ்டின். ஆட்சி நடத்துறதுல 5 வருஷம் இல்ல 10 வருஷம் 20 வருஷம் கூட அவர் ஆட்சி தான் நடக்கும். அதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அது மாதிரி இப்பதான் வந்தாரு, 100 நாள் தான் ஆகுது, என்ன சாதிச்சாருன்னு இப்பயே உடனே வந்து நாட்டை வந்து அப்படி விட்டுட்டு போன நாட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் மாத்த முடியும். கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்துவாங்க. இது என்ன ஒரே எல்லாம் அவ்வளவு சாக்கடை சகதிமாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் மாத்தனா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் மாத்த முடியும், ஒரேடியா மாத்த முடியாது. இப்ப திமுக அதிமுகவும் ஒண்ணு சேர்றத நியாயப்படுத்த முடியாதுன்னா மறைமுகமா சீமான கல. அதே உதயநிதி ஸ்டாலின் அதே பொம்பளை வயசுல இருந்தா வந்தாரு. சும்மா பஸ்ஸுக்குன்னு குதிக்கல, என்ன பொம்பளைங்களை இழிவா பேச வேணான்னு கண்ணை குத்திருவோம். அப்படியே நான் பாக்கலையே, பார்த்துன்னா அப்படி குத்திருப்பேன் நான் கத்திலியே. தப்பான வார்த்தை தானேப்பா. பெண்கள்னா அவ்வளோ கேவலமானுங்களா? அவங்களுக்கு ஓட்டு போட்டால் நல்லவங்க, நம்ம டிவிக்கு ஓட்டு போட்டால் கெட்டவங்களா சொல்லுங்க? அது எப்படி இவ்வளோ நாள் ஓட்டு லேடிஸ் ஓட்டு வாங்காத வந்தாராமா? அவங்க அப்பனுக்கு அப்புறம் இவன் வந்து உட்காரலான்னு ஆசை. இவ்வளோ நாள் பொம்பளை லேடிஸே இல்லையா? இப்போ டிவிக்கு வந்த பேர் தான் லேடிஸா? இவ்வளோ நாள் லேடிஸ் இல்லாத உலகம் இருந்துதா? ஜென்ஸ் ஓட்டு தான் கட்சி தான் அவருக்கு. போராட்டத்தோட ஒரு சவுண்ட் போட்டதுக்காக அந்த புள்ள ரீச் ஆச்சு. சரிங்களா? இன்னைக்கு 5 லட்சம் ரூபா ஒரு தளபதியை பத்தி பேசினா 5 லட்சம் ரூபா நான் வரேனே அப்படிங்குது. பணத்துக்கு எச்சத்தனமா ஜூலி மட்டும் அங்க ஒரு பிள்ளை உண்டு கோயம்புத்தூர்ல. சரி, வைஷ்ணவி சத்யராஜ் பொண்ணு இந்த இவ்வளவு வயிறு இருக்கும் மூஞ்சி மட்டும், அந்த பொண்ணுலாம் உண்டு. இவங்க எல்லாம் காசு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதுக்கு வரல, எங்க தளபதிக்கு உழைக்க வந்திருக்கோம், எங்க வேலை. ஆனா இதே ஜூலிக்கும் சேர்த்தா நாளைக்கு சட்டசபையில செய்வாரு. இதே ஜூலிக்கும் சேர்த்தா நாளைக்கு சட்டசபையில இருக்கும். அதுக்காக ஜூலிக்கு அவங்க தனி இயக்கம் கிடையாது. கிட்னி திருடி சரியா, அவங்களே நாளைக்கு கிட்னி திருடி இருக்காங்களே, அந்த கிட்னி திருடிக்கும் சேர்த்து தான் எங்களுடைய பாதுகாப்பு இருக்கும். ஏன் ஓடவும் முடியல, ஒளிவும் முடியல, எங்க பார்த்தாலும் ஒரு ஈ முக்கிற மாதிரி ஒரே கூட்டமாகுது ப்ரோ. எப்படிதான் வேற லெவல் ப்ரோ. திருவிழாவில் கூட இவ்வளோ கூட்டம்லாம் பார்த்துருக்க மாட்டோம் போல, இங்கெல்லாம் இவ்வளோ கூட்டம். ஏன்டா வந்து ஏன் முடியல ப்ரோ. நானும் பேசலாம் தான் வந்தேன், பட் அட்ரஸ்லாம் குத்துட்டு போயிருக்கா போல, வீட்டுக்கு வாப்பான்னு. கண்டிப்பா வீட்டாண்ட போய் பேசுறேன். புரியல ப்ரோ. கூட்டெல்லாம் ஓட்டா மாறாதுன்னா இவங்க எல்லாம் வந்தே இருக்க மாட்டாங்களே ப்ரோ. எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான். இவங்களோட கதையெல்லாம் முடிஞ்சிச்சு ப்ரோ. மொக்க கதை. தற்கொலை கூட்டமா? ஏன் ப்ரோ சொன்னா சாப்பிட்டு போயிருவாங்க நம்ம பிள்ளைங்க. வேணாம், பார்ப்போம், பார்க்குற இடத்துல பார்ப்போம்.